ஹாய், இன்றைக்கி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற அட்ஜெக்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஹிந்தியில் விசேஷன்னு சொல்லணும். விசேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு சன்யாவியோ சர்வநாமியோ டிஸ்கிரைப் பண்ணுறது. தட் மீன்ஸ் நவுனோ இல்லது ப்ரொனவுனோ, இந்த நவுன் வேர்ட்ஸோ இல்லை ப்ரொனவுன் வேர்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி ஸ்பெஷல் பண்ணி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ராம் அழகான பையன் அப்படின்னு சொல்லலாம். யார் அழகான பையன்? ராம். அப்போ ராம் அங்கே என்னன்னு சொல்கிறேன்? அழகான பையன்றான். ராம் பையன் அப்படின்னு சொல்லாமல் ராம் அழகான பையன் சொல்கிறோம். அப்போ அழகானன்ற வேர்டை தான் நம்ம விசேஷன்னு சொல்கிறோம். விசேஷனில் எத்தனை டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா குண்வாச்சக் விசேஷன். குண்வாச்சக்னா என்னென்னா குவாலிட்டேட்டிவ், அதாவது நம்மளுடைய கேரக்டர். நாம் எப்படிப்பட்டவங்க, அவன் எப்படிப்பட்டவன், அவன் சிகப்பா கருப்பா, அவன் ஹைட்டா, இது அப்படின்ற பார்க்குறதெல்லாம் குண்வாச்சக் விசேஷன். அதாவது மீட்டி, படா, சோட்டி, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸில் சொல்லலாம். ராதா மீட்டி வாணிமே போல்திகை. ராதா இனிமையான குரலில் பாடுகிறாள். ராதா குரலில் பாடுகிறாள் அப்படின்னு சொல்லாமல் இனிமையான குரலில் பாடுகிறான்ற. அப்போ இந்த வாணியை நான் எப்படி ஸ்பெஷல் பண்ணுறேன்? மீட்டின்னு சொல்கிறேன். அப்போ மீட்டின்றது ஸ்வீட்டு. ஸோ அந்த குரலை நான் இனிமையாக அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவளுடைய குரலை பற்றி நான் குண்வாச்சக் விசேஷனில் சொல்கிறேன். குண்வாச்சக்னா ஆல்ரெடி ஐ டோல்டு குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ், அதாவது ஒருத்தவங்களுடைய கேரக்டர். அவங்க அழகாக பாடுறாங்களா, அசிங்கமாக பாடுறாங்களா, கருப்பாக இருக்காங்களா, கலராக இருக்காங்களா அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணுறது தான் குண்வாச்சக் கிரியா விசேஷன். நெக்ஸ்ட்டு சங்கியவாச்சக் விசேஷன் அப்படின்னா என்னென்னா நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ். நம்ம எனக்கு 4 பென்சில் வேணும், எனக்கு பென்சில் வேண்டும் அப்படின்னு சொல்லாமல் 4 பென்சில் வேணும், அப்போ நம்பர்ஸில் சொல்கிறோம். அந்த நம்பர்ஸ் வரும்போது சங்கியவாச்சக் விசேஷன் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேரே பாஸ் 2 கிலௌனே ஹை. என்கிட்ட 2 கிலௌனே இருக்குது. கிலௌனேனா டாய்ஸ். என்கிட்ட 2 டாய்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லாமல் தோ அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ நம்பர்ஸில் சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். என்ன அட்ஜெக்டிவ்னா நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த நியூமரிக்கல் அட்ஜெக்டிவ்லேயே நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தா நிஷ்சித் சங்கியவாச்சக், அனிஷ்சித் சங்கியவாச்சக். நிஷ்சித்னா கரெக்டாக நம்பர்ஸில் சொல்லிடணும். எனக்கு 4 புஸ்தகம் தாங்க, 4 நோட்டு தாங்க அப்படின்னு 4 புஸ்தகே அப்படின்னு சொல்லிடும். எனக்கு கொஞ்சம் புத்தகம் தாங்க, கொஞ்சம் நோட்டு தாங்க, கொஞ்சம் பென்சில் தாங்க அப்படின்போது குச்சு புஸ்தகே. அப்போ இங்கே எத்தனைன்னு நான் கவுண்டிங் சொல்லாமல் இருக்கிறேன். அந்த மாதிரி கவுண்டிங் குச்சு, அநேக்கு, கை, இந்த மாதிரி அது அனிஷ்சித் சங்கியவாச்சக். கரெக்டாக 1 வரணும், 3 வரணும், எனக்கு 10 கொடுங்க, 5 rupees வேணும் அப்படின்னு நம்பர்ஸில் சொல்லும்போது அது நிஷ்சித் சங்கியவாச்சக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தா பரிமாண்வாச்சக் விசேஷன். பரிமாண்வாச்சக் விசேஷன் அப்படின்றது என்னென்னா குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ், மெஷர்மெண்ட். எனக்கு 4 கிலோ சர்க்கரை வேணும், இல்லை 4 மீட்டர் ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அப்போ அந்த அளவு மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பரிமாண்வாச்சக் விசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முஜே 10 கிலோமீட்டர் கேஹூம் சாகியே. எனக்கு 10 கிலோ கோதுமை வேணும் அப்படின்றாங்க. எனக்கு கோதுமை வேண்டும் அப்படின்னு சொல்லாமல் 10 கிலோன்னு சொல்கிறேன். அப்போ அங்கே ஒரு நம்பர்ஸில் 1 கிலோ, அதாவது 10 கேக்கும் நான் சொல்லலை, 10 கிலோ. அப்போ ஒரு குவான்டிடேட்டிவ், அதாவது அளவில் சொல்கிறேன். அளவில் சொல்லும்போது பரிமாண்வாச்சக் விசேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக் சாடி 5 மீட்டர் ஹை. இந்த சேலை 5 மீட்டரில் இருக்குது. இந்த சேலை எத்தனை மீட்டரில் இருக்குது? 5 மீட்டர், 5 மீட்டர்ஸில் இருக்குது. அப்போ அளவில் சொல்கிறேன். அது பரிமாண்வாச்சக் விசேஷன். ஃபோர்த் ஒன் சார்வநாமிக் விசேஷன். சார்வநாமிக் விசேஷன் அப்படின்றது என்னென்னா ப்ரொனோமினல் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நவுன் யூஸ் பண்ணாமல், அதான் நேம்ஸை யூஸ் பண்ணாமல் ஹீ, ஷி, இட்டு அப்படின்லாம் சொல்லல. அந்த மாதிரி ஹிந்தியில் ஏக், வக், தே, வே, ஏ அப்படின்லாம் சொன்ன பார், அதுதான் ப்ரொனோமினல் அட்ஜெக்டிவ், சார்வநாமிக் விசேஷன் சொல்லுவாங்க. எக் சிடியா பகுத் மீட்டா காத்திகை. இந்த பறவை மிகவும் இனிமையாக பாடுகிறது. எந்த பறவை? இந்த பறவை. அப்போ இங்கே மென்ஷன் பண்ணலை. இது, அது, அவன், இவள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே சார்வநாமிக் விசேஷன்.